பச்சை கொடிலாம் காமிச்சாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ கை கூடாம போயிடுச்சு போல் இருக்கு. அடுத்து என்ன தொகுதி பங்கீடுலாம் இப்போ தொடங்க போகுது? இது என்ன ஏதோ எங்களுக்கு ஏதோ ஒரு தோல்வி நாங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு புரியலையே. எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார் பச்சை கொடி காமிச்சிட்டோன்னு, வேற யாரும் சொல்லலை. அவர் தான் சொன்னார் பச்சை கொடி காமிச்சாச்சு பார்த்தீங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பை அவர் தான் வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது எந்த கூட்டணி வேகம் எடுக்கிறதுன்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க இல்லையா? வேகம் எடுத்தது நாங்கள் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேகம் எடுத்துருச்சு. எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆல்மோஸ்ட் 190 தொகுதிக்கு மேலே மக்களை ரீச் பண்ணிட்டாரு. போய் பேசுகிறாரு, பார்க்குறாரு, மக்களோடு மக்களாக நிற்கிறாரு, களத்தில் இருக்கிறாரு. இது தேர்தலுக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா இது தொடர்ந்து நாங்கள் எப்படித்தான் இருந்திருக்கிறோம், களத்தில் இருந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் எங்களுடைய கூட்டணி மிகச்சிறப்பாக ஒரு ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட ஏப்ரல் அப்போவே நிறைவு பெற்றுவிட்டது பாஜக கூட்டணி. அதற்கு பின்னால் இப்போ கூட்டணி அமைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். எங்களிடத்திலும் ஒரு 12 கட்சிகள் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் கூட்டணி சார்பாக நடத்தியிருக்கிறோம். பொதுக்கூட்டம் என்பதை தாண்டி மாநாடு போல நடத்தியிருக்கிறோம். பிரதமர் அவர்கள் வந்துட்டு போன விஷயமாக இருக்கட்டும், இப்போ நடந்த 2 ஆர்ப்பாட்டங்கள், இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேகம் எடுத்து மக்களிடையே நாங்கள் சென்று அடைந்திருக்கிறோம். திமுகவினுடைய தொடர் தோல்விகளை மக்களிடம் எடுத்துரைத்து மக்களை காப்பாற்றவே துப்பில்லாமல் இருக்கிறார்களே. அவங்க சொல்றாங்க அதாவது தேர்தலையுமே ஜெயிக்கலன்னு சொல்றாங்க. 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொல்லி வந்தாங்க இல்லையா? எந்த விடியலை கொடுத்திருக்கிறார்? இப்போ நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். 24க்கும் நிறைய கேப் இருக்கு. 24 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. 39 எம்பிக்களை பெற்றிருக்காங்க. இல்ல இப்போ நாம் சந்திக்க போவது சட்டமன்ற தேர்தல். மக்கள் நம்பிக்கையை இழந்திருந்தால் 2024 தேர்தல் முடிவுகள்ல எதிரொலிச்சிருக்கும்ல. எங்க இது நம்ம பல முறை இதை பத்தி பேசியிருக்கிறோம். 2024 தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், திரும்ப நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிறோம். 2021 24க்குள்ள வரும்பொழுது ஒரு 3 ஆண்டுகள் தான் அப்ப கேப் இருந்துச்சு. அன்றைய சூழ்நிலை வேற. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது இந்த அரசு. அப்படின்னும் போது மக்களுக்கு என்ன பண்ணீங்க? விடியல் தர போறாருன்னு சொன்னீங்களே. நாங்க கேட்கிற ஒரு கேள்விக்கு ஒரு விடியலை, நிம்மதியான விடியலை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்களா? இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னார்ல, பாலியல் வன்முறை இல்லாத ஒரு விடியல் நடந்திருக்கிறதா? ஒரு விடியல் இருக்க முடியுமா? போதை இல்லாத ஒரு விடியலை உங்களால் காட்ட முடியுமா? கொலை நடக்காத ஒரு விடியல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா? எந்த விடியலையுமே செய்யாமல் இனி எப்படி எந்த முகத்தை வைத்து மக்களை சந்திக்க போகிறார்கள்? சரிங்களா? அந்த கேள்வியை நாங்கள் முன் வச்சுட்டே இருக்கிறோம். இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் பேசின அத்தனை பேச்சும் உண்மையானது. அவர் சொன்னதுபடி பொதுவெளியில் பார்த்தது, செய்தித்தாள்களில் படித்தது, தொலைக்காட்சிகளில் பார்த்த விஷயங்கள், டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை புள்ளி விவரமாக கணக்கெடுத்திருக்கிறார். எத்தனை கொலைகள் நடக்கிறது இந்த தமிழ்நாட்டில்? என்னங்க ஒரு 3 மாசத்துக்குள்ள 75 நாள்ல 450 கொலை பண்ணுவீங்களா? பண்றத பார்க்கறதுக்கு நீங்க பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது இந்த அரசாங்கம் என்று சொன்னால், சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல நம்மகிட்ட. பேசும்போது குறிப்பிட்டீங்க எங்களுக்கு எந்த தோல்வி அடைஞ்சிட்ட மாதிரி நீங்க பேசுறீங்களே. ஆமா, நீங்க கூட்டணி வச்சு சொன்னீங்க, அதனால நான் சொன்னேன். தாவேகா வரும்ன்ற எதிர்பார்ப்பு அதிமுகக்கு இருக்கலையா? இப்படி இப்பொழுது கூட வரலாம். இன்னும் எதுவும் முடிஞ்சு விடல. நாங்க எதிர்பார்ப்புன்றது நாங்க திரும்ப சொல்றோம். வலுவான கூட்டணி 3 மாநாடு நடத்திட்டோம், பிரம்மாண்டமா நடத்திட்டோம், நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கவே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி தான் குழு அமைச்சிருக்கிறீங்க. இப்போ தாவேகா கூட்டணிக்காக தான் இதெல்லாம் தாமதமாகுதா? திமுக பெரிய தொடர்ந்து வெற்றியை பெற்ற கூட்டணி தானே திமுக கூட்டணி. திமுக கட்சி அப்படித்தானே பாராட்டு தெரிவிக்கிறீங்க. அந்த திமுக ஏங்க அந்த இருக்கிற கூட்டணியை தாண்டி இருக்கிற கட்சிகளை தாண்டி இன்னைக்கு 26 கட்சியை நீங்க கொண்டு வரீங்கன்னா, இல்ல அது தொடர்பு இருக்கிறனால நான் சொல்றேன். அப்ப 26 கட்சிகளை சேர்ந்தால்தான் நாம் இப்பொழுது வெற்றி பெறுவோம் என்ற பயத்தை கொடுத்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ வெளிப்படையா அடிச்சு சொல்லுங்களேன், பாயிண்டா பேசுங்களேன். இப்போ தாவேகாவுடைய வருகைக்காக அதிமுக காத்திருக்கா இல்லையா? வருகைக்காக காத்திருக்குதுன்னு நீங்க சொல்லாதீங்க. இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவோம். திமுக என்ற இயக்கமே இல்லாமல் போக வேண்டும், அதுதான் எங்க லட்சியம்னு வச்சுக்கோங்களேன். இது கொள்கை இல்லாமல் தன்னுடைய சொந்த குடும்பத்தை வளர்ப்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் மீது சிறிதும் ஒரு அக்கறை இல்லாமல் இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகளை எப்படி நகர்த்தி இருக்கிறது, கடத்தி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மக்களின் தேவை இருக்கிறது. சொல்றேன் தொடர்ந்து. அதனால
வெற்றி என்பதுதான் எங்களுடைய இலக்கு. சரிங்களா? அந்த வெற்றிக்கான இலக்கிற்காக நாங்கள் ஏன் நீங்கள் திரும்ப கேட்குறீங்க தாவேகா பற்றி சொல்கிறோம் வரலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னாவே தாவேகா வந்து எங்களை மாதிரியே பேசுறாங்க. அவர்களுடைய எதிரி கட்சியாக அல்லது தீய கட்சி தீய சக்தி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் சொல்வதை சொல்லுவாங்க. அதற்கு நாங்கள் பதில் கொடுத்திருக்கிறோம். நாங்களும் அவர்களது விமர்சனத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு தீய சக்தி திமுக என்ற நாங்க சொல்ற அதே வார்த்தையை அதே ஸ்லோகனை அவங்களும் பயன்படுத்தி வர்றதுனால தாவேகாவுக்கு நாம் நினைக்கிறதுபடி ஒரு 15% வாக்கு இருக்கு அப்படின்னா அந்த வாக்குமும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ ரெண்டுமே இணையும் பொழுது இந்த கூட்டணியில் அவர்கள் வந்தால் இன்னும் பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும். இப்பவே நாங்க 45% வந்து வாக்குகளோடு தான் நாங்க இருக்கிறோம். எங்க கூட்டணி இயற்கையாகவே எங்களுக்குள்ள 35% மற்ற கட்சிகள் எல்லாம் சேரும் பொழுது 45% நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால கூட்டணிக்கு தாவேகா வரனாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து ஒரு தோல்வி பயத்துல இருக்கிறாங்க. வர கட்சி எல்லாத்தையும் கூட்டணியில சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 15 ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்யறதுல ஈடுபடி இருந்துகிட்டே இருக்கு. இடதுசாரிகள் ஒரு போர்க்கொடியை தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் வேடிக்கையா இருக்கு. எதனாலனா 2018 திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. 2 கட்சி மட்டும்தான் இப்போ கூடுதலாக சேர்ந்துருக்காங்க. தேமுதிகவும் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையமும். இன்னும் பல சில கட்சிகள் சேர ஆர்வம் தெரிவித்தாங்க. நாங்கள் சேர்த்திக்க முடியல, இடம் இல்லை. அதே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுனா இது வந்து கொள்கை கூட்டணி. சரிங்களா? இந்தியாவோட ஐடியாவை காக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. மாநில சுயாட்சி, சமத்துவம், மதசார்பின்மை இதில் விருப்பம் இருக்கிற நபர்கள் மட்டும் தான் நம்ம கூட்டணியில் சேர்க்கப்பட்டிருக்காரு. நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும்னு சேர்த்த கூட்டணியே இது கிடையாது. ஆனால் இப்போ அதிமுக கூட்டணி எடுத்துட்டிங்கன்னா 2019 தேர்தல் பாஜகவோட சந்திச்சாங்க, 21 பாஜகவோட சந்திச்சாங்க. அப்புறம் பாஜகலேருந்து ஒரு 2 வருஷம் இல்லை. அதுக்கப்புறம் பாஜகவே விமர்சனம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இதே அதிமுக கூட்டணி 2ஆக பிரிஞ்சுது. சொல்லி முடிச்சிடறேன். கொஞ்சம் பாதி பேர் பாஜகவோட போனாங்க, பாதி பேர் அதிமுகவோட போனாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2 கூட்டணி சேர்ந்தது. இந்த 2 கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து இப்போ முன்னாடி இந்த கூட்டணியில் இல்லை. தேமுதிக அதிமுக இருந்தாங்க, இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட இருந்தால் பாஜகவோட இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பாதியாக உடஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி நிறையா கட்சிக்கு ஓபிஎஸ் இருந்தார் பாஜக கூட்டணியில். இந்த தேர்தல் சந்திச்சு பாராளுமன்ற தேர்தல் ஓபிஎஸ் எங்கள் பக்கம் வந்துட்டார். இப்போ எங்கள் கட்சியில் இணைஞ்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட இருந்த கூட்டணிகளே நிறைய பேர் இல்லை. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க கூட்டணி மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அவ்வளோதான். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கூட்டணியில் நாங்கள் ஆல்ரெடி காங்கிரஸ்க்கு என்ன தொகுதி, எம்டிஎம்க்கு என்ன தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் முடிவு செஞ்சுட்டோம். ஆனால் அதிமுக என்ன கூட்டணியில் யார் யார் இருக்க போகிறா இல்லைன்னு இன்னும் முடிவாகலையே. அதுவே முடிவாகல. இன்னும் தமிழக வெற்றி கழகம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு போயிருந்தா அங்கே பாஜக சேர்ந்த வரலாம்ங்கிறாரு. அவங்க வரணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன தவறு இருக்கு? தவறு எதுவும் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இப்போ 200 சீட் ஜெயிக்க போகிறோம். 1+1+1 is not equal to 3 அலையன்ஸை பொறுத்த வரைக்கும். விஜய் தான் வந்து பாஜக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தினாரு. சேர்ந்தாலும் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அவர் என்ன சொன்னார்? என்னோட கொள்கை எதிரி பாஜக. கடந்த காலங்களில் எடப்பாடி திமுக கூட்டணி நான் வந்து திமுக எழுப்பி இருக்காங்க சார். இல்லை, அவர் சொல்றாரு நான் திமுக அதிமுக ரெண்டுக்குமே ஆல்டர்னேட்னு சொல்றாரு. பாஜக கொள்கை எதிரிங்கிறாரு. அது சொல்லி தான் 1 வருஷம் பிரச்சாரம். திடீர்னு சேர்ந்தா தமிழ்நாடு மக்கள் என்ன முட்டாளா? ஸோ அதனால ஏற்றுக்க மாட்டாங்க. அவருக்கு வர ஓட்டும் வராது. அது மக்கள் முடிவு பண்ணட்டும் சார். மக்கள் கண்டிப்பாக பண்றீங்கன்னு கேட்குறேன். மக்களாக நான் பேசுகிறேன். மக்களாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு சாதாரண ஓட்டு போடுற மக்கள். ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு பாஜக என் கொள்கை எதிரி, அதிமுக ஊழல் அப்படின்னு 1 வருஷம் சொல்கிறார். தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தார்னா எந்த மக்களாச்சும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் சிந்தனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் யாச்சும் ஏற்றுக்காமல் போயிடுவாங்களா? மக்களை ஏற்றுக்குவாங்களா? யோசிச்சு பாருங்கள். மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இவர் வந்து அவர் பதவிக்காக சொல்கிறார் அப்படின்னா இவர் சொல்கிற நம்ம எதுவுமே நம்ப முடியாது. ஏன்னா கொள்கை எதிரி நீங்கள் 1 வருஷம் சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு கூட்டணியில் சேர்றீங்கன்னா மக்கள் மனசில் அது என்னவா போய் சேரும்? இவர் வந்து அவர் ஜெயிக்கணும், அவருக்கு கிரெடிபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. அது உங்களுக்கு சாதகம் தானே? அதை பற்றி சாதகம் தான், அதான் சொல்கிறேன். சாதகம் தான். நாங்கள் சேர்ந்தாலும் 200 சீட்டு தான் வரும், சேர்லினாலும் 200 சீட் தான் வரும். எம்கே ஸ்டாலின் மை சீஃப் மினிஸ்டர், அவர் தான் வந்து இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர். எந்த சர்வே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவருக்கு 50% மேலே ப்ரிஃபர்ட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வராரு. மீதி இருக்கிறது பாருங்கள், அவங்களுக்கு வந்து 20%, 15% தான் வருது. ஸோ இந்த தேர்தல் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து யார் முதலமைச்சர் ஆகிறதுக்கான தேர்தல் கிடையாது. யார் எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு போட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி, அதுக்கு போட்டி எடுத்துட்டிங்கன்னா அண்ணாமலை, அதுக்கு போட்டி எடுத்துட்டிங்கன்னா நைனா நாகேந்திரன், அதுக்கு போட்டி எடுத்துட்டிங்கன்னா அன்புமணி ராமதாஸ், அதுக்கு போட்டி எடுத்துட்டிங்கன்னா விஜய் நடிகர், அதுக்கு போட்டி எடுத்துட்டிங்கன்னா சீமான். யார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான சக்தியாக இருக்க போகிறா அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்? அதுதான் இந்த தேர்தல் முடிவு செய்ய போகிறது. நீங்கள் எந்த சர்வே எடுத்துக்கிட்டிங்கனாலும்
எங்கள் முதலமைச்சரோட கட்சி தலைவரோட அப்ரூவல் ரேட்டிங் ராதர் அக்செப்டன்ஸ் ரேட்டிங் வந்து யாருக்கு முதலமைச்சராக வரணுங்கிற எடுத்து பார்த்தீங்கன்னா 50% மேலே. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க 50% மேலே இருக்க மக்கள் எங்கள் முதலமைச்சர் தான் திருப்பி முதலமைச்சராக தொடரணும்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி இருக்கவங்க வந்து 20%, 15% தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இங்கே இருக்காருன்னா மற்றவங்க இங்கே இருக்காங்க. ஸோ அதனால் போட்டியே இல்லைங்கிறதா நான் சொல்ல வரேன். ஸோ கூட்டணி யாராலும் சேரட்டும், ஆனால் அவங்க நிலைமையை நான் சுட்டி காட்டுறேன், அது என்னோட அதிகாரம். ஒரு திமுக செய்தி தொடர்பாளராக அதிமுகவோட நிலைமை இன்னமும் கூட்டணி வரும்னு எதிர்பார்த்து இருக்கிறதுனால தான் பாண்டிச்சேரி தேர்தல் 9ஆம் தேதி வச்சுட்டு தமிழ்நாடு தேர்தலில் 23ஆம் தேதி தள்ளி வச்சாங்க.